வணக்கம். இது தேர்தல் கண்ணோட்டம் 2026. தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெல்லப்போவது தமிழ்நாடா அல்லது டெல்லியா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட அந்த கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சித் தலைவர்களும் மீண்டும் மீண்டும் தமிழக அரசியல் களத்தில் இந்த கேள்வி தான் முன்வைக்கிறாங்க. இந்த கேள்வி தமிழக மக்களிடத்தில் ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கலாம். அது எப்படி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலில் வெல்லப்போவது தமிழ்நாடா அல்லது டெல்லியா அப்படின்னு ஒரு கேள்வியை கூட உருவாக்கலாம். இந்த கேள்விக்கு நாம் பதில் தேடணும் அப்படின்னு சொன்னால் அண்மையில் வெளிவந்திருக்கிற RSS அறியப்படாத மறுபக்கம் என்கிற புத்தகத்தினுடைய ஒரு சில உள்ளடக்கங்களை நாம் விவாதிக்கணும். இந்த புத்தகம் கேரவன் என்கிற இதழ் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளாக ஆய்வு பண்ணி RSS என்கிற அமைப்பு இந்தியாவில் எப்படி இயங்குது அப்படிங்கிற அதோடைய நெட்வொர்க்கை முழுக்க இன்னைக்கு ரிசர்ச் பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, RSS என்பது ஒரு அமைப்பு அல்ல. அதற்கு கீழே இந்தியாவில் மட்டும் 2240 அமைப்புகளும் வெளிநாட்டில் 260 அமைப்புகளும் 39 நாடுகள் இயங்கிக் கொண்டே இருக்குது. அப்படின்னா RSS என்பது ஸ்பைடர் ஆஃப் ஸ்பைடர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான தகவலை, அதிர்ச்சியான தகவலை இந்த புத்தகம் என்பது வெளிப்படுத்துகிறது. இந்த RSSக்கு இந்தியாவில் மட்டும் நிதி திரட்டல், அவங்க வெளிநாட்டிலிருந்து ஏராளமான நிதி திரட்டுறாங்க. குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹூஸ்டன், அந்த நாட்டினுடைய 4வது பெரிய நகரம். இந்தியாவில் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இதே அமைப்பு ஹூஸ்டனுக்கு போனீங்கன்னா ஹூஸ்டன் சுயம் சேவக் சங் HSS அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு NRI புத்ததாஸ் அப்படிங்கிறவர் அந்த அமைப்பை நிர்வகிக்கிறாரு. ஸ்டார் பைப் என்கிற நிறுவனத்தோட உரிமையாளர். அந்த நிறுவனம் பல்லாயிரக்கான கோடிக்கணக்கான ரூபாய் அமெரிக்காவில் நிதி திரட்டி பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி இங்கே RSSக்கு கொடுக்குறாங்க. இப்படி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதி திரட்டக்கூடிய RSS அவங்களுக்கு வங்கி கணக்கும் கிடையாது, அது ரெஜிஸ்டர்டு பாடியும் கிடையாது, யாருக்கும் கணக்கு சொல்ல வேண்டியதில்லை, உறுப்பினர் கட்டணம் சந்தா எதுவுமே கிடையாது. இப்படி உலகம் முழுக்க பல்லாயிரக்கணக்கான நிதி திரட்டக்கூடிய RSS என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய மதவாத அரசியலை முன்னெடுக்கக்கூடிய பாஜக என்கிற அரசியல் கட்சிக்கு அந்த பணத்தை கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற டேட்டா என்ன சொல்லுது? பாஜகவுடைய வங்கி கணக்கில் கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபாய் பணம் இருக்கு. உள்நாட்டு பிரமுகர்கள்ட்டையும் அவங்க பணம் திரட்டுறாங்க. வெளிநாடுகள் இருக்கக்கூடிய RSS திரட்டக்கூடிய நிதியும் பாஜக வாங்கிக்கிறாங்க. இந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, மாற்று அரசியல் கட்சியில் ஜெயிக்கக்கூடிய MLA MP விலைக்கு வாங்குறாங்க. அரசியல் கட்சியை 2ஆ உடைக்கிறாங்க. தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்களில் வாக்காளருக்கு பணம் கொடுத்து அல்லது தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு பணம் கொடுத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அளவிற்கு அவங்க இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறாங்க. சரி, ஒருவேளை இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இந்த நடவடிக்கைகள்லாம் செஞ்சுட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய RSSஓ பாஜகவோ தமிழ்நாட்டுக்கும் இப்படி பணத்தை பூரா கொட்டி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினா என்ன நடக்கும்? இன்னைக்கு அதிமுக சொல்றாங்க, நாங்கள் அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறது எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. நிச்சயமா அதிமுக வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்கறது RSS பாஜக தான். அதிமுக என்கிற கட்சியே பின்னாடி இருந்து இயக்கக்கூடியது பாஜக தான். இந்த தேர்தல் களத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏராளமான பணத்தை கொடுத்து எப்படியாவது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு மதவாத கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு RSS பல்வேறு மாநிலங்களில் மத பிளவை, மதவாத அரசியலை முன்வைத்து சமூகத்தை 2ஆக பிளக்கிற RSS தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இவ்வளவு பெரிய பணத்தோடு இறங்கினாங்கன்னா சமூக நல்லிணக்கத்திற்கும் ஒரு பொது அமைதிக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாகும் என்கிற ஒரு அச்சுறுத்தலின் பின்னணியில தான் இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தலா என்கிற கேள்வி என்பது எழுப்பப்படுகிறது. ஆகவே இவ்வளோ பெரிய பணத்தை கொண்டு மூட்டையாக RSS பாஜக கொடுத்து, பாஜக அதிமுக கொடுத்து, அதிமுக வாக்காளர் கொடுத்தா இது RSS என்கிற அமைப்பு தமிழகத்தினுடைய அரசியலை, சமூகத்தை, கலாச்சாரத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிவிடும் என்கிற பின்னணியிலிருந்தான் இந்த தேர்தலில் எழுப்பப்படுகிற கேள்வி தமிழ்நாடா RSSஆ அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இந்த கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய நியாயத்தை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? உண்மையிலே அதனுடைய உள்ளார்ந்த நோக்கத்தை புரிந்து கொள்வார்களா? RSSஐ தமிழ்நாட்டிற்குள் அனுமதிப்பார்களா? அல்லது இந்த தேர்தலிலும் நிச்சயமாக டெல்லி வெல்லாது, தமிழ்நாடு தான் வெல்லும் என்கிற விடையை அளிக்கப் போகிறார்களா என்பதை தேர்தல் முடிவு வருகிற போது காத்திருந்து தெரிந்து கொள்வோம்.